எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் நித்யா. வெல்கம் பேக் டு மை சேனல் நித்யாஸ் டூடூல் டைரி. இன்றைக்கி நாங்கள் எங்கே போக போகிறோம் அப்படின்னா, ரொம்ப நாளாக பக்கெட் லிஸ்ட்டில் இருந்த ஒவ்வொரு பிளேஸ்க்கு விசிட் பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா குமாருக்கு 3 days வெக்கேஷன் லீவ் போட்டிருக்காரு. ஸோ அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா ஸ்நாக்ஸு பாப்பாக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு துபாய் நாங்கள் கிளம்பிட்டோம். எங்கே போக போகிறோம் அப்படின்னா, மியூசியம் ஆஃப் இல்யூஷன் துபாயில் ஒன்று இருக்குது. ஸோ அதுக்காக விசிட் பண்ணலாம். ரொம்ப நாளாக பார்த்து வச்சுருந்தோம். சரி போவோம், கொஞ்சம் ரேட் அதிகம் தான், இருந்தாலும் பரவாயில்ல, ஒன் டைம் தானே அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி புக் பண்ணியாச்சு. துபாய் ரீச் ஆனதும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. மார்னிங் சாப்பிடாமலே நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ லஞ்சு சாப்பிட்டு கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தள்ளுவண்டி கடை ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். வீக்கெண்டு போயிருந்தால் நிறைய டிஷ் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். எங்கள் வீக் டேஸில் போனதுனால ஒரு மீல்ஸு, பிரியாணி இந்த மாதிரி மட்டும்தான் இருந்தது. வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி மட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, அப்புறமா ஒரு ஸ்டார்டர் ஆர்டர் பண்ணியிருந்தோம். மட்டன் பிரியாணி சூப்பராக இருந்தது. சென்னை ஸ்டைல் சிக்கன் பிரியாணின்னு ஒன்று சொன்னாங்க. ஆனால் ஸ்பைஸியாக கொஞ்சம் அந்த அளவுக்கு எங்களுக்கு பிடிக்கல. ஸ்டார்டர் நல்லா இருந்தது. ஓவரால் ஓகேவாக இருந்தது. ஏரியாவே என்ன வித்தியாசமாக இருக்குல்ல. பீச் இது இருக்குல்ல, மகாபலிபுரம் இந்த மாதிரிலாம் போனா இந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இருக்குப்பா. பழைய காலத்து ஸ்டைலில் இருக்கு எல்லாமே. எல்லாமே க்ளோஸ்ல தான் இருக்கு. தெரியல. பண்ணுவா. வா சுருதி போகலாம். அங்கே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. நானும் போய் ஸ்டெப் போட்டுமா? என்னடி டைல்ஸ் ஒரு மாதிரி இருக்கு. ப்ளீஸ் ப்ரெஸ் கிரவுண்ட் ஃப்ளோர். இதை இங்கே தான் போட்டிருக்கான். எந்த பக்கம் போகணும்? ஓப்பன் பண்ணு. இரு. யா. I need a QR code, sir. This way, sir. ஓகே, தேங்க்யூ. பழம் இங்கெல்லாம் என்ன இது? இதெல்லாம் எல்லாம் வந்துட்டு ஏ கேமு. ஓ, எல்லாமே இதில் வுட்டில் வச்சுருக்காங்க. கலர் ரூம். ஆடு 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 ஆடு. நான் இப்போ நான் ஒத்தாள் இல்லை, 3 பேர். என்ன தெரிக்கிற? ரெடி? சுருதி சுத்து. நானும் ஒன்று சுற்றுறேன். பார்த்தீங்களா இல்லையா? இது நேரில் இப்போ நம்ம பார்க்கும்போது அப்படியே ஒரு சின்ன ஒரு ரூமில் இருக்க மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது நம்ம பார்க்கும்போது. இரு ஏதோ கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிக்கல. இது மேஜிக் பாக்ஸா? நம்ம இங்கே இருந்து பாரு, நம்மள அங்கே பார்க்கலாம். ஹாய் ஹாய், ஹவ் ஆர் யூ?
சரிங்க சரி ஆ இப்போ பாரு நான் மந்திரம் போய் நான் தான் மந்திரம் போடுவேன் ஓம் க்ரீம் 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 ஓம் க்ளீம் 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 இப்போ காட்டு இது வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது இந்த பக்கம் பார்த்தா. எங்கேயும் நாங்கள் தெரியுது ஹாய் அங்கேயே தெரியுறியா? அழகாக இருக்கடா குமார். எனக்கு மட்டும் என்ன குறைச்சல்? இல்லை நான் தான் அழகாக இருக்கேன். யார் அழகாக இருக்கேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். 2 பேருமே கேவலமாக இருக்கோம். ஆஹா இமேஜின் பண்ணிக்கணுமா? இங்கே என்ன இருக்குது? இது ஃபுல்லாகவே இல்யூஷன் அப்படிங்கிறதுனால வீடியோஸில் வந்து அந்தளவுக்கு வந்து தெரியாது. ஃபோட்டோஸ் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஓகே. என்னன்னா இந்த பக்கம் கை வச்சு இந்த பக்கம் கை வச்சு ஓகேவா? இந்த பக்கம் கலர் எல்லாமே இந்த பக்கம் வரணும், இந்த பக்கம் எல்லாமே இந்த பக்கம் வரணும். ஆனால் ஒரு டைம் தான் ஜம்ப் பண்ண முடியும். சரி. இப்போ வந்து நான் இதை இங்கே வைக்கிறேன்னா இது இப்படி ஒவ்வொரு ஸ்டெப் தான் ஜம்ப் பண்ண முடியும். ஓகே. ஃபுல்லாக இங்கே 2 இது ஜம்ப் பண்ண முடியாது. எப்படி வந்து நீங்கள் ஃபுல்லாக இந்த கலர் சேஞ்ச் பண்ணுவீங்க அப்படிங்கிறது தெரியும். ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போம். சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம். அதை எடுத்து அங்கே போடு க்ரீனு. இப்போ இது இந்த க்ரீன் எடுத்து அப்படியே போடு. ஆமாப்பா ஆமாம். நான் ட்ரை பண்ணட்டுமா? ஓகே. ஓ ஆஃப். Green. Hold here. Do this. There's something to hold here inside, okay? ஓகே ஓகே. You can take a video or picture. Okay? மேஜிக் பண்ணு இன்னும் கொஞ்சம் லைட்டா. தலையை லைட்டாக இது பண்ணு. இந்த மாதிரிலாம் பண்ணாத ப்ளீஸ் ப்ளீஸ். வேணாம் 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 பயமாக இருக்குது. 2 குமாராக தெரியல. ட்ராகன் மங்கி ஸ்டைல். அது இப்போ இதில் உனக்கு எது பெருசாக தெரியும்? இது பெருசு. ஆனால் இந்த குச்சியை வச்சு பாரு, இந்த ஸ்டிக்கை வச்சு பாரு, ஈக்குவலாக இருக்குது. இது எப்படி வச்சு பாரு. ஆமாம் பத்தியில் எப்படி? அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாரு. சரி இது எங்கே வா இதை பார்ப்போம். நேரில் பார்க்கும்போது இது பெருசாக தெரியுது, இது சின்னது தெரியுது. ஆனால் வச்சு பார்த்தா வந்து ரெண்டுமே ஒரே சைஸ் தான். இது என்னன்னா வந்து ஒரு கிரே கலரில் தெரியுதா ஒரு சர்க்கிள்? ஆமாம். வீடியோவில் தெரியுதா? வீடியோவில் ஆமாம் லைட்டாக பிளாக் கலர் மாதிரி தெரியுது. தெரியுதா? இந்த பிளாக் டாட்டை வந்து 30 செகண்ட்ஸ் வந்து ஐஸ் வந்து பிளிங்க் பண்ணாமல் பார்த்தோம் அப்படின்னா இந்த சர்க்கிள் வந்து டிஸப்பியர் ஆகிருக்கும். அதுதான் சொல்லியிருக்காங்க. எங்கே ட்ரை பண்ணோம்? நீ வேணா ட்ரை பண்ணு. அது வீடியோவில் எப்படி தெரியும்? ஆமாப்பா ஆமாம். அந்த பிளாக் டாட் இருக்குல்ல அதை வந்து ஒரு 30 செகண்ட் பார்த்தோன்னா அந்த சர்க்கிள் பிளாக் கலர் ஒரு சர்க்கிள் தெரியுதுல்ல அது வந்து தெரிய மாட்டேங்குது, நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆக்சுவலாக அது என்ன தெரியுமா, அது 2 இது வந்து அட்டாச் பண்ணி வச்சுருக்காங்க ஓகேவா. ஆனால் நம்ம இங்கே இந்த வீடியோவில் பார்க்கும்போது எப்படி இருக்குது,
அப்படியே ஒரு நேச்சுரல் லுக்கில் அந்த பைப்பை வந்து உள்ளார இன்செர்ட் பண்ண மாதிரி தான் இருக்குல்ல. ஆனால் அது அப்படி கிடையாது. அதோட இது பாருங்கள், இப்படி வச்சுருக்காங்க. இப்படி இருந்தது. நம்ம அந்த இதில் பார்க்கும்போது ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுருக்காங்க. அங்கேருந்து பார்த்தா தான் அதோட இது ஃபுல் இது நமக்கு புரியுது. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது. நான் அப்புறமா ஃபோட்டோ வேணால் அட்டாச் பண்ணுறேன். ஐயா நோ என்ட்ரி இந்த here, huh? Give me a camera. Now this ladder, try to reach two hands. Two hands, face them, face them. Two hands, huh? Try to reach it. Two. Hit your two hands. 1, 2, 3. Finish, finish. Finish. Let's rotate it. Change, change. Yeah. அப்படியே நான் சூப் பண்ண போகிறேன் பாரு. என்ன என்னோட ஹைட் ஆகிட்டா? அட பாவி, இன்னொன்று கையில் பிடிக்க முடியாத. இப்போ பாரு என் ஆட்டத்தை. இப்போ சொல்லு யார் ரைட்டு? Okay, this side look like this flower is floating here. This reflection. It will reflect it. Like glass mirror. ஒன்றுமே இல்லை, ஆனால் பார்க்க போகிற கிளாஸ் மாதிரி இருக்கு. மேலே கிளாஸ் இருக்க மாதிரி தெரியுதா? உள்ள கை விட்டு உள்ள கை விடலாம். சுச்சோ அங்கே போயிட்டு வந்துட்டு முடியலப்பா. Only illusion. சத்தியமாக தலை சுற்றுது எனக்கு. ஆமாப்பா. எனக்கும் ஒன்றும் தெரியல. என்ன நான் இங்கே வா, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாரு. யூஸ் பண்ண முடியல. இங்கே இந்த அளவு தான் நமக்கு சைஸ் இருக்குது. ஆனால் இங்கேருந்து பாரு ஃபுல்லாக வரைக்கும் ஃபுல்லாக டனல் போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதுதான் விஷயம். சூப்பராக இருக்கு பார்த்தியா? நான் எங்கெங்கெல்லாம் இருக்கணும் சூப்பராக தான் இருக்கும் அந்த இடம். நான் கார்ட்ஸ் ப்ளே பண்ணுறேன். கியூப் இது. ஆஹா, ஒரிஜினல் கை மாதிரி இருக்கு பாரு. பா, ஆனால் வீடியோவில் தெரியல. இவரு பாரு ஆதி காலத்து மனுஷனா.
இதுவும் சேம் இதே மாதிரி தான். தெரியல, அதான் இல்லூஷன். டாட்டா, இங்கே பாரு தங்கம். முகன்னு சொல்லக்குமா? ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணும். இது 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 எவ்வளோ ஒரு வித்தியாவே அடக்க முடியாது. இங்கே 15 எப்படி அடக்குவேன். கடவுள் எனக்கு ஒரு சக்தியை கொடுப்பாரு, அதுதான் என் பொண்ணு. ஓ பா, லைட் சேஞ்ச் ஆகுது பாரு கலர். ஐ லவ் க்ரீன். இப்போ ஃபோட்டோ எடுத்து அந்த அளவுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியுமா, யாருமே இல்லை, நம்ம 2 பேர் மட்டும்தான் இருக்கோம். சரி வாங்க வாங்க போவோம் வெளியே. இது வந்து கரெக்டாக படி பார்ப்போம். எல்லோ ப்ளூ அப்படி கிடையாது, அது என்ன கலர்ல இருக்கோ அதுதான் சொல்லணும். கிரீன், ரெட், ப்ளூ, எல்லோ, ப்ளூ, பிளாக், ரெட், ப்ளூ, கிரீன், பிளாக், ரெட், எல்லோ, கிரீன், ப்ளூ, பிளாக், சரி ப்ளூ. இரு யார் யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஜெயிக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு gift. சரி பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் சீக்கிரமா சொல்லு. குமார் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல ஒரே அட்டெம்ப்ட் தான். எல்லோ, க்ரீன், ப்ளூ, பிளாக், ப்ளூ, ரெட், க்ரீன். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. ஆஹா, ஆக மொத்தம் மியூசியம் ஆஃப் இல்யூஷன் முடிஞ்சது. எப்படி இருந்ததுன்னு எப்படி இருந்ததுன்னா 90 கிராம் ஒரு டிக்கெட்டு மூஞ்சி. 90 கிராம் டிக்கெட்டா ஒர்த் இல்லையான்னு பார்த்தோன்னா ஒர்த்து தான். ஓகே, ஒரு டைம் பாஸ் ஒரு 1 ஹவராக இருக்குமா? 1 ஹவருக்கு நல்ல ஒரு ஒரு டைம் தான், அவ்வளோதான். இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து லோக்கல்ஸ் யூஸ் பண்ணுற திங்ஸு, பேக்ஸ், க்ளாத்ஸ், இந்த மாதிரி தான் வந்து மார்க்கெட் மாதிரி, லோக்கல் மார்க்கெட் மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. நம்ம ஊர்லெலாம் வந்து மார்க்கெட்டில் அதிகமாக வீதி துணிக்கடை மாதிரி இருக்கும்ல, அதே மாதிரி சேம் அதே மாதிரி தான் இருந்தது. நிறைய பிராண்டு ஷாப்ஸ் வந்து இருந்தது. சேம் டைம் நிறைய ரெஸ்டாரண்ட்டுமே இருந்தது. ஹை பிராண்ட் ரெஸ்டாரண்ட் கூட எல்லாமே இருந்தது. இது என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ட்ரெஸ்ஸு நம்ம மார்க்கெட் வீதி மாதிரி தான், துணிக்கடை வீதி மாதிரியே தான் ஃபுல்லாகவே இருக்கும். ஆனால் இது வந்து ரொம்ப பெரிய மார்க்கெட் தான். நான் ஒரு நாள் போதாதுன்னு நினைக்கிறேன் இது சுற்றி பார்க்க மீன்ஸ் லோக்கல்ஸ் இந்த மாதிரி அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து இருந்தாங்கன்னா பர்ச்சேஸ் பண்ண ஒரு நல்ல இடம் தான். நாங்கள் எதுவும் வாங்கலை, ஜஸ்ட்டு வந்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ மட்டும் எடுத்துகிட்டோம் வந்தோம். எக்கச்சக்க கடைங்க சுற்றி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கடை மட்டுமே தான் இருந்தது. ஆமாம், பழைய காலத்து ஐட்டம்ஸா ஃபுல்லாகவே பார்த்தியா? ஃபாரினர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க.
இல்லை அந்த பக்கம் தண்ணி இருக்குல்ல, வாங்க போம். சூப்பராக இருக்குல்ல. பயமாக இருக்கா? ரோலக்ஸ் அப்படின்ட்டு ஒரு பில்டிங். போட்டிங் போகிறாங்க. இந்த ஏரியா ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது.